நிந்தோர் பிரதேச சபையின் ஜூலை மாத கூட்டம் தவிசாளர் எம் தாஹிர் தலைமையில் கடந்த 19ஆம் தேதி நடைபெற்றது. இதன்போது முஸ்லிம் சமூகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் அரசாங்கத்தின் இன்றைய நடவடிக்கைகள் பற்றியும் உறுப்பினர்கள் கருத்துக்களை முன்வைத்தார்கள். அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்ற இறைச்சிக்காக மாடு அறுப்பதை தடை செய்யும் விடயம் பற்றியும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. ஊடக சுதந்திரம் பற்றியும் முஸ்லிம் அரசியல் தலைவர்களின் கைதுகள் குறித்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அரசாங்கம் மாடு அறுப்பு விஷயம் சம்பந்தமாக உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சின் செயலாளர் சகல உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் மாடு அறுப்பு விஷயத்தை நிப்பாட்டுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி வந்திருந்தது. என்னுடைய பார்வையில் தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இந்த பெரும்பான்மை சிங்கள சமூகத்தை சார்ந்த சிலரை இல்லாட்டி அவங்களுடைய அரசியலுக்கு உதவியாக இருக்கின்ற சில இயக்கங்களை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் காலத்துக்கு காலம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடகமாய்த்தான் என்னுடைய பார்வையிலே விளங்குகின்றது. மாடு அறுப்பு விஷயம் என்று சொல்ற விஷயம் தனிய முஸ்லிம்களுக்கு மட்டுமுள்ள ஒரு பிரச்சனை இல்லை. இலங்கையில வாழ்ற எல்லா இனத்தவர்களும் மாடுகளை அறுத்தால் இறைச்சியை வாங்கி சாப்பிடுறாரு. மாடு அறுப்புக்கு சட்டத்தை கொண்டு வரங்கிற விஷயத்தில் இன்றைக்கு சட்டமா அதிபர் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று நான் நினைக்கின்றேன் மிகவும் விரைவில் பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட சட்டமாக நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அரசாங்கம் இந்த மாடறுப்பு சட்டத்தை மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தை நான் முன்வைக்கின்றேன். மாடை மட்டும் அறுக்க இயலாது, மற்ற உணவுக்காக அறுக்கிற ஆடோ இல்லாட்டி பெரும்பான்மை சமூகம் எங்கள சமூகத்தில் இல்லை பன்றிகளையோ அறுக்கிறதுக்கு ஒரு தடையும் இல்லை. அப்ப ஒரு உயிரை கொள்றங்கிற விஷயம் பத்தி யோசிச்சாலும் கோழி அறுக்கிறதும் அந்த அடிப்படையில் ஒரு பாவம் தான். ஆகவே நாங்கள் உணவுக்காக அதை எடுக்கின்ற அடிப்படையில் எங்களுடைய மார்க்கத்தில் அப்படி எங்களுக்கு ஒரு தடங்கள் இல்லை. இதை பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த சிலரும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். அப்படி இந்த விஷயத்துக்கு இந்த தடையை போட்டுவிட்டு அரசாங்கத்துக்கு சார்பாக அரசாங்கத்தை ஆட்சியில் அமர்த்துவதற்கு உதவி செய்தவர்களுக்கு மாட்டு இறைச்சியை இலங்கைக்கு இறக்குமதி செய்கின்ற லைசனையும் கொடுப்பார்கள். ஏனென்றால் அவ்வாறு மாட்டு இறைச்சி உற்பத்திக்கான 2-3 லைசன்கள் பைக் பண்றதுக்குரிய அடிப்படையான விஷயங்கள் இலங்கையிலே ஃபேக்டரிகள் போடப்பட்டு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தெரியும். அந்த ஃபேக்டரியில உரிமையாளர்கள் யார் என்று பார்க்க போற நேரம் இந்த அரசியல்வாதிகளின் குடும்பத்தினர்கள் இல்லாட்டி அவங்களோட மிகவும் நெருக்கமானவர்களுக்கு தான் அந்த அடிப்படையில் விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய முஸ்லிம் அரசியல்வாதிகளை எந்தவித காரணமின்றி கைது செய்வது, எங்களுடைய உரிமைக்கான குரல்களை நசுக்குவது, அதே போன்று குர்ஆன் மதரசாக்களை மூடுவது, கிட்டத்திலே நிதியமைச்சர் ஊருக்கு வந்து சின்ன ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டு சென்றிருந்தார். விவாகம் சம்பந்தமான முஸ்லிம் சட்ட திட்டங்களில் இருக்கிற மாற்றங்கள் சம்பந்தமான கலந்து ஆலோசிப்போம். இவ்வாறான முஸ்லிம்களை தொட்டு செய்கின்ற தொடர்ந்தேர்ச்சியான இந்த அரசாங்கத்தின் போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது, வருத்தத்துக்குரியது. ஆகவே எங்களுடைய சமூகத்தை சார்ந்து பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இவ்வாறான விடயங்களில் ஒன்றாக சேர்ந்து ஜனாதிபதியையும் பிரதம மந்திரியையும் அழுத்தம் கொடுத்து சமூகம் சார்ந்த விஷயங்களில் எங்களுக்குரிய உரிய சில நியாயங்களை பெற்றுத்தரணும் என்ற ஒரு விஷயத்தை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய தவிசாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கவனித்த வகையில் இன்று இந்த அரசாங்கத்துக்குள்ளே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அந்த கட்சி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் முன்னாள் அமைச்சர் ஃபைசால் காஜிம் அவர்கள், ஹாஃபிஸ் நசர் அவர்கள், ஹரிஸ் அவர்கள், இன்னும் ஒரு சிலர்கள் இந்த அரசாங்கத்தோடு பிணைந்து
20வது திருத்த சட்டத்துக்கு கை வைத்து இன்று வரை அவர்கள் அரசாங்கத்துடைய சகல விதமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் இவ்வகையான அவர் உறுப்பினருடைய கருத்துக்கு நான் ஆதரவு வழங்குகின்ற ஒரு காரணத்தினால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஊடகங்கள் மூலம் இந்த நாட்டுடைய அரசாங்கத்தில் அங்கமாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமாக அவர்கள் இப்படியா கொஞ்சம் கருத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இவர்களிடம் சப்ராஸ் அவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் அந்த சபையில் கேட்டுக்கொள்கின்றேன். உதவி தவிசாளர் அவர்களே, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ற கட்சி அரசாங்கத்துக்கு சார்பாக போறங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறது. இதை நீங்க தெளிவாக வழங்கிக் கொள்ளும். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியோ அதன் தலைமத்துவமோ கட்சியின் உயர்வுடன் கூடி இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்குங்கிற விஷயத்துல ஒரு முடிவு அரசாங்கத்துக்கு சார்பாக எடுக்கல. கடந்த 20வது திருத்த சட்டத்துல அதிபர்களிடம் கூடி ஒரு தீர்மானத்தை எடுத்துச்சு, பாராளுமன்ற குழுவுக்கு நாங்க 20வது திருத்த சட்டத்துக்கு வாக்களிக்கிறங்கிற விஷயம் சம்பந்தமான முடிவை விடுவோம்னு சொல்லி, அந்த அடிப்படையில எங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிற உறுப்பினர்கள் சிலர் 20வது திருத்த சட்டத்துக்கு வாக்களிக்கணும், அரசாங்கத்துக்கு சார்ந்து நாங்க செயல்படணும். என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, இன்றைக்கு அரசாங்கம் முஸ்லிம்கள் சார்பாக இல்லாட்டி முஸ்லிம்கள் உள்ள பார்வையில் உள்ள கொண்ட கோபத்தை தணிக்கணும். ஆகவே நாங்களும் அரசாங்கத்துக்கு சார்ந்து போனால்தான் எங்களுக்கு எதிராக வர இருக்கிற சில விஷயங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலும் சரி. ஆகவே கட்சியின் தீர்மானத்தில் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. அந்த நேரம் தலைவர் அவர்கள் உங்களுடைய மனச்சாட்சிக்கு விரும்பிய வகையில் நீங்கள் வாக்களித்துக் கொள்ளுங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் நடந்தது. முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் ஒரு தீர்மானமாக அல்ல. ஆகவே அந்த அடிப்படையிலே போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ பைசால் காசிம் என்றாலும் சரிதான், நீங்கள் சொன்ன மாதிரி கௌரவ ஹரீசனாலும் சரிதான், அவங்களோட நடவடிக்கைகள் அரசாங்கத்துக்கு சார்பாக இருந்து அரசாங்கமும் அந்த விஷயங்களை அவங்களுக்கு சரியான முறையில செய்து கொடுத்து, இப்ப இன்னும் இந்த சேலஞ்சர் வருதுதானே, இப்ப முஸ்லிம் விவாகரத்து சட்டம் வரப்போகுது, நாம் மாடு அறுப்பு விஷயம் சம்பந்தமான பிரச்சனையை நாங்க தலையில போட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு தொடர்பு இல்லை. அது இலங்கையில வார ஒரு பொதுவான சட்டம், அதுல நிறைய நாங்க விவாதிக்க வேண்டிய விஷயங்கள், மற்ற எங்களுடைய மதம் சார்ந்த விஷயங்கள், சில இஸ்லாமிய புத்தகங்களை கூட இன்றைக்கு கொண்டு வரையலான்னு சொல்ற விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பெர்மிஷன் எடுக்கணுங்கிற விஷயம். அப்ப இப்படியான சில விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை இந்த சமூகம் பார்த்து கொண்டு ஜனாசா இருக்குங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுல இவங்க போனது ஒரு வகையான ஒரு பங்களிப்பாக நடந்துங்கிற விஷயத்தையும் இன்றைக்கு ஒரு சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை. முழுமையாக இல்லாட்டி ஒரு பங்கு இவங்களோட ஆதரவு அளிச்சங்கிற விஷயமும் இதுக்கு ஒரு காரணம்ங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை. முழுமையாக அபிவிருத்தி என்ற என்னுடைய பார்வையில் முழுமையாக அபிவிருத்தி என்ற ஒரு விஷயத்துக்காக அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய மதம் சார்ந்த உரிமைகள் விஷயங்கள்ல நியாயமான ஒரு நிலப்பாட்டை இந்த அரசாங்கம் கொண்டு வரணும். நாட்டில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படணும். இன்றைக்கு ஊடக சுதந்திரம் இல்லை. நீங்க என்னத்தை இருக்கிற சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை செய்ய போற நேரம் அவசரமாக ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் ஏற்ற வகையில் உடனே அடுத்த கெசட் நோட்டிபிகேஷன் வெளியாகிற ஒரு காலம் தான் இலங்கையில இருந்துட்டு இருக்கு. முஸ்லிம் காங்கிரசுடைய தீர்மானமாக நீங்கள் உதவி தவிசாளர்களை அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் விருப்பு வெறுப்புக்கு நடந்த ஒரு விஷயம் தான் என்பதை சங்கத்தில் கூறியுள்ளது. நிச்சயம் சொல்ற விஷயம் என்னென்றால், கட்சி ரீதியாக இல்லை, இந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர் தான் வைத்தியம் பேசினேன். முஸ்லிம் காங்கிரஸ் சொல்லல, அவை முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இவ்வாறான விஷயங்களுக்கு அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், அரசோடு இணைந்திருக்கின்றவர்கள் என்ற விஷயத்துல அப்படின்னா சபை தீர்மானமாக எடுத்து எல்லா முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ அமைச்சர் அலி சப்ரி உட்பட எல்லாருக்கும் நாங்கள் ஒரு தீர்மானமாக அரசாங்கத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்ற எல்லாருக்கும் அனுப்பணும். அதே நேரம் கௌரவ உறுப்பினர் சப்ராஸ் அவர்கள் தற்பொழுது கூறினீர்கள், இந்த நாட்டிலே
ஜனாசா எரிப்பு சம்பந்தமாக இந்த முஸ்லீம் பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் சேர்ந்ததும் அது நிற்பாட்டப்பட்டதுக்கும் ஒரு முக்கிய காரணம் சொல்லி, அதே நேரம் இந்த இலங்கை நாட்டில் இருக்கின்ற நீங்கள் கூட அறிவீர்கள், பாகிஸ்தான் பிரதமர், பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இலங்கைக்கு வந்த பொழுது என்ன நடந்தது? பாகிஸ்தான் பிரதம மந்திரி வந்த நேரம் நாட்டோட்டு வெளியேறங்கிறதுக்கு முந்தி முஸ்லீம் எம்பிமார்களை சந்திச்சு காய்ச்ச விஷயங்கள் நிறைய இருக்கலாம். அது வெளியில முஸ்லிம் காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் பாராளுமன்ற இந்த ரெண்டு கட்சிகளும் இலங்கையில உள்ள முஸ்லிம்கள்ல பெரும்பான்மை அரசியல் பலத்தை உடைய கட்சிகள். சரியான இந்த ரெண்டு கட்சிகளை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு திருத்தச்சத்துக்கு வாக்களித்தாங்க. அது செதி பழங்குற விவாதம் நிறைய இருக்கு. ஆனா அரசாங்கம் ஒரு மெத்தன போக்க முஸ்லிம்கள் பக்கம் எடுத்ததுக்கு இவங்க போனதோ இல்லாட்டி அவங்களோட சேர்ந்து இயங்குறதும் ஒரு காரணம். ஒரு சிறிய பங்களிப்பாவது இருக்குங்கிறத வழங்கி கொடுக்கணும். ஒரு கற்பனை. நான் சொல்றேன்னா, இம்ரான் கான் பாகிஸ்தான் பிரதமர் அன்று இந்த யுத்தத்தை, இலங்கையில யுத்தத்தை ஒழிக்கிறதுக்கு பாகிஸ்தான் செஞ்ச உதவி, இந்த நாட்டில இலங்கை அரசாங்கத்துக்கு எவ்வாறு உதவி செய்ததுங்கிறத ஊடகங்கள் மூலம், பத்திரிகைகள் மூலம் நாங்க அறிந்த உண்மை, நீங்க அறிந்த உண்மை. சரியானே? அவருக்கு ஒரு கைமாறு இந்த அரசாங்கம், இந்த நாடு எதுவும் செய்யலை. ஆனால் அவர் கேட்டு வந்த கேட்டதுக்கு இந்த நாடு தந்த சொந்த கொள்கைகளை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அரசியல் கொள்கைகள், நாட்டுற கொள்கைகள், சுகாதார கொள்கைகள் தான் எத்தனை பிரச்சனை காய்ச்ச நேரம் ஜனாசரிக்கிற விஷயத்துல சரியான அப்ப எல்லாத்தையும் விட்டு கொடுத்து இம்ரான் கானுக்கு கைமாறு செய்யறதுக்கு மட்டும் செஞ்ச விஷயம். அது என்ன காரணம்? அவர் முஸ்லீம் ரீதியிலே இம்ரான் கான் இந்த நாட்டுடைய, பாகிஸ்தான் நாட்டுடைய ஒரு முஸ்லீம் பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி என்ற ரீதியில இலங்கை மண்ணுக்கு ஒரு பௌத்த நாட்டுக்கு வந்து தற்பொழுது இருக்கிற சூழ்நிலைகளையும் அந்த யுத்த காலங்கள் இருந்த சூழ்நிலை எடுத்து விளக்கி கலைச்ச போது அவருக்கும் பெருக்கும் உள்ள சில கருத்து முரண்பாடுகள் சரியா இருந்தால் இப்படியான இது நடக்கலாம். அதோட பெரிய ஒரு பின்னல் ஒன்று இருந்துச்சாங்கன்னா ஜெனிவாட பிரச்சனை. அதுல விஷயம் சம்பந்தமாக முஸ்லிம் நாடுகளுடைய ஆதரவுகளை பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இலங்கை நாம எல்லாம் சிமால் பொலிட்டிஷியன், சின்ன ஆக்கள் விளைக்கும் ஆக பெரிய டொப்பு லெவலில் பேசுறேன்னா நமக்கு கொஞ்சம் ஆக டொப்பு லெவல் இருக்கணும் பொலிட்டிக்கல். சரியானே? அப்ப நம்மளோட இடத்துக்கு நாம கட்சி கூட செடி போல வரும், எல்லாத்தையும் போட்டு தான் கொடுத்து போகணும். இன்றைய அரசியல் சூழ்நிலையில் இலங்கையின் அரசியல் அரசாங்கம் என்ற சந்தர்ப்பம் சூழ்நிலையில் முஸ்லிம்களின் மீது, சிறுபான்மையின மக்கள் என்ற ரீதியில் முஸ்லிம்கள் மீது எதேச்சதிகாரமாக பல விடயங்கள், முஸ்லிம்களின் இலங்கை திருநாட்டின் கான்ஸ்டிடியூஷன் அடிப்படை உரிமைகள், கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளில் பல விடயங்களில் அரசாங்கம் தாந்தோன்றித்தனமாக குறைபாடுகளை ஏற்படுத்துவதும் அதை இல்லாமல் செய்வதும் என்ற ஒரு சந்தர்ப்பத்தை உதாரணமாக பல விடயங்களை நாம் எடுத்து நோக்கலாம். இது எங்களுடைய இலங்கையில் வாழக்கூடிய சிறுபான்மை சமூகமாகிய முஸ்லிம் மக்களின் ஒற்றுமையின்மையின் ஒரு காரணமாகவும் இருக்கலாம். அதே போன்று அரசாங்கத்துடன் இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் கட்சி சார்ந்தவர்கள், அரசாங்கத்துக்கு முட்டு கொடுத்திருக்கக்கூடிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் பொதுப்போக்குத்தனமாகவும் இருக்கலாம். இவ்வாறான சந்தர்ப்பங்களை நாம் இந்த சபை கூட ஒரு அரசியலில், இலங்கை அரசியலில் ஒரு அங்கம். பிரதேச சபை என்பது ஊர் மக்களின் கருத்துக்களை வெளிக்கொணரக்கூடிய ஒரு இடம். அது
ஊர் சார்பாகவும் இருக்கலாம், எங்களுடைய இலங்கை நாடாக அதன் மீதான ஒரு பார்வையாகவும் இருக்கலாம். இதன் போது இன்று அவசரமாக சில சட்டமூலங்களை அரசாங்கம் பாஸ் பண்ணக்கூடிய, அதாவது வெளிப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தையும், சில செய்கூலர்களை அல்லது கடிதங்களை, அமைச்சரவை தீர்மானங்களை எம் மீது திணிக்கக்கூடிய சந்தர்ப்பம். நாம் இதை எம் சார்பில்லாமல் கருத முடியாத ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில் மாடு அறுப்பு சம்பந்தமாக ஒரு அரசாங்கம் கதைக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்களின் ஒரு சுன்னத்தான கடமையாக இருக்கலாம். ஏதோ ஒரு கடமை என்ற ஒரு குர்பான் கொடுக்கக்கூடிய, ஊகியா கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நோக்கித்தான் இந்த அரசாங்கம் தனது செயற்பாடுகளை மேற்கொள்கின்றது என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இதை நாம் ஒரு பெரும்பான்மை சிறுபான்மை முஸ்லிம்களை கொண்ட ஒரு பிரதேச சபையாக இருக்கக்கூடிய நாம் எமது கண்டிக்கப்பட வேண்டிய அல்லது எமது வெறுப்பை, இவ்வாறான விடயங்களில் இவ்வாறான வெறுப்பை நாம் காட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தை கட்டாயமாக கொண்டிருக்கின்றோம். அதே போன்று எங்களுடைய உதவி தவிசாளர் இங்கு குறிப்பிடுகின்ற போது பல விடயங்களை இந்த ஊருக்காக இங்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்திடம் இருந்து பெற்றுக்கொண்டு வருவதை நான் வரவேற்பதோடு, இவ்வாறான விடயங்கள் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக ஏற்படக்கூடிய விடயங்களையும் அவர் தனியாக அன்றி அவருடைய இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்கள் மூலம் இவ்வாறான விடயங்களை அந்த அரசாங்கத்துக்கு எத்தி வைக்க வேண்டும் என்றும் நான் கேட்டுக்கொள்வதோடு, இவ்வாறான சிறுபான்மை மக்களுக்கு எதிரான, சிறுபான்மை மக்களை குறிப்பாக கொண்டு அரசாங்கத்தினால் ஏற்படுத்தப்படக்கூடிய இந்த அடிப்படை உரிமை சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய மத சுதந்திரம், கருத்து சுதந்திரம், இவ்வாறான பல சுதந்திரங்களை அடக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த அரசாங்கம் ஏற்படுத்துகின்ற போது, எமக்கு இவ்வாறான சிறுபான்மை சமூகத்திற்கு மிகவும் எங்களுடைய அமைச்சர்களோ அல்லது அங்கு இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களோ இவ்வாறான விடயங்களை எடுத்து அரசாங்கத்துக்கோ அல்லது வெளியிலோ உலகத்துக்கோ ஒரு ஒரு ஊடக மாநாட்டினை நடத்த முடியாத நிலையில் தான் இன்று இருக்கின்றார்கள். இதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஊடகங்கள் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொண்டிருக்கின்றன. அதாவது ஒரு சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக இவ்வாறான அடக்குமுறைகள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் ஏற்படுத்தப்படுகின்ற போது அதை வெளி உலகத்துக்கும் அல்லது எம் சார்பில்லாத பெரும்பான்மை இன மக்களுக்கும் அதே போன்று திரிவில்லாமல் கொண்டு செல்லக்கூடிய பல ஊடகங்களையும் இன்று அரசாங்கம் அடக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டிருக்கிறது. அதுக்கு உதாரணமாக நாம் சொல்லலாம், அண்மையில் பாராளுமன்றத்திலும் பாரிய விவாதங்கள் ஏற்படுத்தப்பட்டன. சிரசு ஊடகம், அதே போன்று சக்தி ஊடகம், இவ்வாறான ஊடகங்களை நசுக்குவதற்கும் சுதந்திரமாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஊடகங்களை அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் நசுக்கி அவர்களுடைய செயற்பாட்டினை அடக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கொண்டிருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் இவ்வாறாக பல விடயங்களாக எங்களுடைய சிறுபான்மை இன மக்களின் கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் அவர்களுடைய மத சுதந்திரத்தை தேவையான அளவில் பயன்படுத்திக் கொள்வதற்கும் இந்த அரசாங்கம் தனது நேரடியான மறைமுகமான அடக்குமுறைகளை கையாள்வதை நான் நிந்தூர் பிரதேச மக்களின் பிரதிநிதி என்ற வகையில் வன்மையாக கண்டிப்பதோடு இதை எங்களது நிந்தூர் பிரதேச சபையும் கண்டிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று எங்களுடைய கௌரவ தவிசாளர் அவர்கள் இன்று முன்மொழிந்த சில விடயங்கள் சார்பாக
அதாவது அந்த பசலை தயாரிப்பதற்காக நாம் குப்பைகளை கையாளுகின்ற போது மக்கள் இன்று ஒரு சில அசௌகரியங்களை கண்டுகொண்டிருக்கின்றார்கள். அதாவது குப்பைகளை பிரித்து அவற்றை எங்களுடைய ஊழியர்கள் கலெக்ட் பண்ணுகின்ற சந்தர்ப்பத்தில் உணவு குப்பைகள் என்கின்ற போது அவை ஒவ்வொரு நாளும் எடுக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை எமது பிரதேச சபை ஏற்படுத்த முடியாவிட்டாலும் 3 நாட்களுக்கு ஒரு தடவையாவது அவ்வாறான குப்பைகளை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுடைய பிரதேச சபை கையாள வேண்டும் என்பதோடு அதற்காக பிரதேச சபையின் தவிசாளர் அவர்கள் ஏற்படுத்தக்கூடிய சகல விடயங்களும் கட்டாயம் அவசியமாக ஏற்படுத்தப்பட வேண்டியவை. அதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்றும், அதே போன்று எங்களுடைய இந்த ஊர் பெரிய பள்ளி ஜும்மா பள்ளி வாசலினால் அதனுடைய நம்பிக்கையாளர் சபையினால் அல்லது உலமா சபையினால் வெளிக்கொணரப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன பொறுத்தளவில் அதனுடைய ஒரு சில விடயங்கள் நிச்சயமாக எங்களுடைய பிரதேச சபையின் ஒரு கலந்துரையாடலின் மூலம் அல்லது எங்களுடைய தேவைப்பாட்டினை அதில் கட்டாயப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை கொண்டே நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த ஒரு பெரிய பள்ளி ஜும்மா பள்ளிவாசல் கொண்டிருக்கின்றது. அவர்கள் இது சம்பந்தமாக எம்மை அணுகாதது, எம்மோடு கலந்துரையாடாதது பிழையானது. இது விடயமாக நிச்சயமாக எங்களுடைய பிரதேச சபை சார்பாக தவிசாளர் அவர்கள் இந்த ஊர் பெரிய ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாகத்தினரை அறிவுறுத்த வேண்டும். அவர்களுக்கு இது விடயமாக கட்டாயம் அறிவுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதோடு, சேதன பசலை என்ற விடயத்தில் மாகாண சபையினால் அல்லது உள்ளூராட்சி மன்றங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மிகவும் அவசரமாக அதனுடைய தேவைகளை அறிந்து எங்களுடைய கௌரவ தவிசாளர் அதை செயற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு இன்று உரையாற்றுவதற்கு அனுமதி அளித்ததற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்தவனாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தங்களுடைய விரிவாக்கங்களை முடக்கிக் கொண்டிருக்கின்றது இந்த பேரினவாத அரசாங்கம், தற்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் என்று கௌரவ உறுப்பினர் ரியாசாம் அவர்கள் கூறினார். சற்று முன்னர் கடந்த மாண்புமிகு ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சவுடைய அரசாங்கம் வருவதற்கு முதல் இந்த நாட்டிலே எமது கட்சியின் தலைவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருக்கின்ற பொழுது, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, அந்த அரசாங்கத்திற்குள்ளே ஆளுங்கட்சியிலே இருந்த அமைச்சர் சம்பிக்க ரணவக்க அவர்கள், பாட்டாளி சம்பிக்க ரணவக்க அவர்கள் ஒரு துவேஷமான ஆளுங்கட்சியிலே இருந்து கொண்டு முஸ்லீம் அமைச்சர்களுடைய அமைச்சர் ரவுப் ஹக்கீம், ரிஷாட் பதூதீன் இவர்கள் போன்ற அமைச்சர்கள், அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் அந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பொழுது, பாட்டாளி சம்பிக்க ரணவக்க அவர்கள் முஸ்லிம்களை ஒவ்வொரு நாளும் கிள்ளி விளையாடி முஸ்லிம்களுடைய எதிர்காலத்தை மட்டம் தட்டுவதற்கு ஆற்றிய உரைகளை எடுத்த விடயங்களை நான் இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவ ரியாசாத் அவர்கள் குறிப்பிடுகின்றேன். என்று சொன்னால், முஸ்லிம் மதரசாக்கள் நடக்கின்ற பொழுது, மதம் சம்பந்தமான கல்வி கற்கின்ற பொழுது, இந்த பாட்டாளி சம்பிக்க ரணவக்க அவர்கள் அன்று ஆளுங்கட்சியிலே அமைச்சராக இருந்த பொழுது அவர் கூறியிருந்தார், இந்த முஸ்லிம்கள் ஒரு ஆரம்ப போராட்டம் இந்த மதரசாக்களில் நடத்துகின்றார்கள், இவர்கள் பயிற்சி எடுக்கின்றார்கள் இலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மை முஸ்லிம்களை அழிப்பதற்கென்று இந்த சம்பிக்க ரணவக்க அவர் கூறியிருந்தார். இதை ரியாஸ் அவர் மறந்து விட்டார் என்பது எனக்கு தெரியாது. அடுத்ததாக அமைச்சர் கூறியிருந்தார், இஸ்லாம் மதம் சுன்னத்து வைத்து முஸ்லிம்களை பிரித்தெடுத்து நாங்கள் முஸ்லிம்கள் என்று காட்ட வேண்டும் என்று எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எங்களுக்கு காட்டிய அந்த வழிபாட்டை கூட இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கு சுன்னத்து வைக்க முடியாது என்ற கருத்தை பாட்டாளி ஜம்பிக்க ரமணாக்கு அவர்கள் கூறியிருந்தார். இந்த நாட்டிலே அவரும் இந்த அரசாங்கத்திலே பேரினவாத கட்சிகள் பேரினவாதிகள் பழிவாங்குகின்றார் என்ற அந்த அரசாங்கத்திலே அவர்கள் இருந்தார். அன்றும் அவர் பெரும்பான்மை பேரினவாத அரசாங்கத்திலே இருந்தார். ஆகவேதான் நீங்கள் இவைகளை எல்லாம் மறந்து எல்லாம் பேரினவாதிகள் இந்த நாட்டிலே அரசாங்கம் ஒரு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்று இருக்கின்றது வழக்கம். ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்கட்சியை குறை கூறுவது வழக்கம். ஆகவேதான் இந்த குறைகளை எல்லாம் நாங்கள் எடுத்து பேச வேண்டிய கட்டாய கடமை இருக்கின்றது. இதில் ஒரு வகையான சிக்கல்கள் இருக்கின்றது. எனவேதான் கௌரவ எங்களுடைய ரியாசாரம் அவர்கள் கூறியது, முஸ்லிம்களை எதிர்காலத்தில் முஸ்லிம்களுடைய தனிப்பட்ட மத பிரச்சனைகளில் தனிப்பட்ட விசேஷமான விடயங்களில் எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அவர்கள் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியிலும் எதிர்கட்சியிலும் இருக்கின்றவர்கள் பெரும்பான்மை இணைத்தவர்கள் விரலிட்டு எண்ணக்கூடிய சிறுபான்மை சமூகம் எதிர்கட்சியிலே இருக்கின்றது. எனவேதான் இனி வரும் காலங்களில் நீங்கள் கூறியது போன்று இந்த தங்களுடைய கருத்திலே கூறப்பட்டது நல்ல அபிவிருத்திகளை கொண்டு வந்து செய்வது மட்டுமல்ல, நீங்க 100% ஏற்றுக்கொள்ளணும். உதவி தவிசாளர் அவர்கள் எந்த விதத்திலேயோ முஸ்லீம்கள் மதரசா தொடர்பான விஷயமோ மார்க்க சம்பந்தமான விஷயமோ ஜனாசா விஷயமோ எந்த விஷயத்திலேயாவது கூட முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு போக்கு அரசாங்கத்துக்குள்ள இருக்கல. அவர் கதைச்சுங்கிறது அவரது தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம், அவரது தனிப்பட்ட அரசியல் வளர்ப்புக்காக செஞ்ச விஷயமா இருக்கலாம். அரசாங்கத்துக்குள்ள அவர் எந்த விஷயத்திலையும் முஸ்லிம்களுக்கு எதிராக கொண்டாந்த விஷயங்கள் அரசாங்கம் ஒரு கொள்கையாக ஒரு சட்டமாக எடுத்து நடத்துற விஷயத்துக்கு ஒரு நாளும் வரல. சட்டமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் பேச வேண்டிய பேச்சு அங்க பொன்னெழுத்துல பொறிக்கப்பட்டிருக்கு. எந்த பொன்னாட்டில இருக்கு, எந்த முஸ்லிம்களுக்கு இந்த அரசாங்கத்துல நடக்கிற அநியாயம் எதுவும் போன அரசாங்கத்துல நடக்கல. பாராளுமன்றத்துல குரல் கொடுத்து பேசுற ஒவ்வொரு பேச்சும் ஹேண்ட்ஷாட்ல இருக்கு. எந்த விஷயம் சட்டமாக்கப்பட்டாலும் சரிதான், அது வடிவமைச்சு கெசட் நோட்டீஸ் அவுட் ஆக்கினாலும் சரிதான், அந்த அன்று பேசின பேச்சு இருக்கு. ஆகவேதான் இது பேச்சுக்களை பத்தி எங்களுக்கு அரசியல் லாபத்துக்காக விரும்பினாக்க விரும்பின மாதிரி பேசலாம். இப்ப நான் சொன்னதானே ஒன்று ஆளுங்கட்சி எதிர்கட்சி சபையில இப்ப நான் ஒன்று பேசுறேன்னு செல்லத்தான் போகணும். நான் செல்லாம இருக்க முடியாது, செல்லத்தான் போகணும். ஆகவே சம்பிக்கரண வகையை பத்தி பேசுற நேரம் அவர் பேசினாரு. எங்களுக்கு சம்பிக்கரண வகை ஒன்றுதான், எங்களுக்கு சம்பிக்கரண வகை ஒன்றுதான். தம்பி ஒரு நாளும் இலங்கையை பொறுத்த வரையில வந்துகிட்டு பெரும்பான்மை மக்கள்ல பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த யாராவது ஒரு ஆள் தான் ஆட்சி செய்ய போறாங்க. என்னத்தை செய்தாரு இருந்தும் கூட இந்த நாட்டுல வாழ்ற எல்லா இனத்தவர்களும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில உற்று நோக்குற பார்வை இருக்கின்ற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்ல. இந்த அரசாங்கம் இனங்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனையை குறைய பார்த்து அதுக்குள்ள அரசாங்கம் லாபம் தரும் அரசியல் லாபம் தரும் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க விளங்கி கொள்ளும், நீங்க விளங்கி கொள்ளும். என்னன்னு இந்த நாட்டு அரசாங்கம் முஸ்லீம் சமூகம், சிங்கள சமூகம், தமிழ் சமூகம் என்று சொல்லி 3 இனத்த சமூகத்தவர்களும் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் முஸ்லிம்கள் சார்பாக சிங்களவர்கள் சார்பாக தமிழர்கள் சார்பாக குரல் கொடுக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கட்டத்தில் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு கூடிய பலம் இல்லாத காரணத்தினால் அன்று சம்பிக்க ரணவக்கவுடைய கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த அதிகாரம் இல்லாத காரணத்தினால் தான் அங்கிருந்த முஸ்லிம் அமைச்சர்கள் விட்டுக் கொடுத்தார்களே ஒழிய யாராவது வெளிநடப்பு செய்த சரித்திரம் கிடையாது. ஏன் இப்படி பேசினார்கள்? வெளிநடப்பு செய்திருந்தால் இந்த நீங்க உங்களுடைய பேச்சு இன்னைக்கு சரியாக வலுவாக இருந்திருக்கும். அன்று மௌனமாக அனுபவித்து வருகின்ற அடிப்படையில் தான் இங்கே கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. எனவே அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை நீங்க எடுக்காம அது முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்களை அரசு நடைமுறைப்படுத்துகின்ற போது அந்த கருத்துக்களை நாங்கள் பதிவிட வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இங்கே சபையின் கௌரவ உறுப்பினர்கள் சகோதரர் சப்ராஜ் அவர்களும் இந்த விடயங்களை முன்வைத்தார். அரசுக்கு எதிரான கருத்தாக நீங்கள் கருதி கொண்டு அதற்கு நியாயம் கற்பிக்கின்ற ஒரு விடயமாக உங்களுடைய கருத்துக்கள் இடத்துல
நியாயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது சம்பிக்க ரணவக்க என்கின்ற ஒருவர். அது சம்பிக்க ரணவக்க என்பவரை நாங்கள் ஒரு நாடும் ஏற்றுக்கொள்ள ஒருவரா இல்லை. இந்த நாட்டில் இனவாதத்தை தோற்றுவித்து அரசினுடைய ஆட்சியை நிலைநாட்டுகின்ற ஒரு பொறிமுறையை கையாண்டவர் முதலில் அவர்தான். அதற்கு எங்களுடைய சில அரசியல்வாதிகளும் பலிக்கடாவாக மாறியிருந்த வரலாறுகள் இருக்கின்றது. அவர் பேசினார் என்பதற்காக அந்த வேலையும் அத்தனையும் அந்த நேரத்தில் இருந்த அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்தல். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்காவில் முதல் இருந்த அரசு 2015 முதல் இருந்த மஹிந்த அரசினுடன் இருந்த போது இவ்வாறான செயற்பாடு தான் அவர் முன்னெடுத்தார். அதிலும் அவருக்கு கூடுதலான நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறைவாக காணப்பட்டதால் தான் அவர் அந்த அரசாங்கத்தை திரும்ப உங்களுடைய சுதந்திர கட்சியும் யூஎன்பியும் சேர்ந்து ஆட்சி அமைச்ச அதுல வந்திருந்தும் அதுலேயும் அந்த செயற்பாடை தான் அவர் செய்வதற்கு முன்னெடுத்தார். அது இல்லை நாடாளுமன்ற விடயம். அந்த முன்னெடுப்பின் மூலம் தான் அவருக்கான வெற்றி வாய்ப்பை அவர் கூட்டிக் கொண்டு வரார். அது அவருடைய தனிப்பட்ட அரசியல் பலத்தை நிறுவுவதற்கும் அல்லது தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு திட்டம் என்பது நாடாளுமன்ற உண்மை. அந்த அடிப்படையில தான் அந்த நேரம் இருந்த அந்த அரசாங்கத்தோடு இருந்த 2 முஸ்லிம் கட்சிகள், பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய கட்சியாக இருந்த ஐக்கிய மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய இறுக்கமான அந்த செயற்பாட்டின் காரணமாக அவருடைய செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இந்த கட்சிகளினுடைய தலைவர்கள் தடையாக இருந்தார்கள் என்பது நாடாளுமன்ற விடயம். அதனால் அவருடைய பேச்சுகளையும் அவருடைய பதிவுகளையும் அவர் குறைத்துக் கொள்ளவில்லை. அவர் அந்த சமூகம் சார்ந்த விடயங்களை முன்வைத்தார். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் இன்று இருக்கின்ற அரசாங்கம் முற்றுமுழுதாக பேச்சாளர்கள் இல்லாமல் எல்லாம் நடைமுறையில் எல்லாத்தையும் செயற்பாடுகளை காட்டிக் கொண்டு வருகின்றது. எனவே மைத்ரி அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலும் மாணவர்களுக்கான தடை சட்டங்களை கொண்டு வருவதற்கான முயற்சி செய்து கைவிடப்பட்டது. பேச்சளவிலேயே பேசினாலும் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அதனை பேச்சுவார்த்தை முறையிலே பேசி அதனை விடுவித்திருந்த வரலாறுகள் இருக்கிறது. ஆனால் இன்று இருக்கின்ற அரசாங்கம் பேச்சளவிலே இல்லை, எல்லாம் நடைமுறையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து பார்க்கின்ற போது பல விடயங்களை வச்சிருக்கின்றார்கள். சிங்கள மக்களுக்கு இடையிலே 3 மாதத்துக்கு இடையில சார்ஜ் பண்ணி விடுறாங்க. ஒன்று இஸ்லாமிய ஆடை விடயங்கள் அல்லது கலாச்சார விடயங்கள், மத சார்ந்த ஏனைய விடயங்கள், அதை போன்ற அந்த மர்ச்சாக்களை இன்று கிட்டத்தட்ட 2 வருடங்களா சௌரானுடைய குண்டுவெடிப்பு ஆரம்பத்திலிருந்து முழு கல்வி மார்க்க கல்வி முழுமையாக பாலடைந்து சீரடைந்து காலம். அதே போன்று இந்த கொரோனா தொற்றின் காரணமாக ஏனைய கல்விகளும் அதில் முடக்கப்பட்டீங்க, பொருளாதாரம் முடக்கப்பட்டீங்க. இவ்வாறு பல விடயங்களை முன்னெடுக்கும். மாடாருக்கின்ற விடயங்களை சம்பந்தமாக என்னுடைய சப்ராஜ் அவர்கள் கேள்வி கொடுத்தா இன்னும் எங்களுக்கு அதுக்கான எழுத்து ரூபமாகவோ எதுவும் அறிவித்தல் இன்னும் மெயிலும் கிடைக்கப்பெறவில்லை. எனவே நாங்கள் அவ்வாறான ஒன்று வாடுகிறதை அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு கடமை கட்டாயத்தில் இருக்கின்றோம். அப்படி வந்தால் நாங்கள் இந்த அரசுக்கு நன்றி தெரிவித்து மாடார்ப்பதை முற்றுமுழுதாக நீங்கள் தடுக்க வேண்டும் என்று கூறுவதோடு அவர் உறுப்பினர் கூறியிருந்தது போன்றும் 2-3 வருடங்களாக இந்த தொடர்ச்சியான அந்த பிரச்சனைக்கு சபையும் பாரான தீர்மானங்களை மேற்கொண்டு மாடு மாத்திரம் அறுப்பதனால் உயிரை கொள்வதல்ல, ஏனைய விலங்குகளையும் உணவுக்காக கொலை செய்கின்ற அறுத்து பலியிடுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. எனவே அவற்றையும் சேர்த்து தடை செய்தால் என்ன என்ற கேள்வியை அரசுக்கு நாங்கள் ஒரு கேள்விக்கணையாக நாங்கள் கேள்வி கேட்டிருந்தோம். அதே போன்று இந்த மாடாருக்கின்ற விடயங்கள்ல சிலவு மாத்திரம்தான் முஸ்லிம்களை சார்ந்தவர்களிடத்தில் இருக்கிறது. மாடு அறுத்து அந்த இறைச்சிக்காக விற்பனை செய்கின்ற சந்தர்ப்பத்தில் இறைச்சியை கொள்வனவு செய்கின்ற உணவுக்காக நாங்கள் பயன்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் மாத்திரம்தான் முஸ்லிம்களை சார்ந்தவர்கள். எனவே அந்த உணவுக்காக இறைச்சிக்கு அந்த விலங்குகளை வளர்த்து பண்ணைகளாக நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்டுகின்றவர்கள் யார் என்று பார்த்தால் ஏனைய சமூகத்தவர்கள், குறிப்பாக நிலகுலங்கள் அதிகமாக காணப்படுகின்ற சிங்கள பிரதேசங்களில் மாடுகள் கூடுதலாக வளர்ப்பு பிராணிகளாக கால்நடைகள் வளர்க்கப்படும். அதே போன்று தமிழ் சகோதரத்திலே அவ்வாறான செயற்பாடு காணப்படும். இதிலே பாதிக்கப்படக்கூடியவர்கள் முஸ்லிம் சமூகத்தை விட கூடுதலாக ஏனைய சமூகத்தவர்கள் பாதிக்கப்பட இருக்கின்றார். எனவே இதுல மறைமுகமாக அவர்கள் பாதிக்கப்படுகின்ற விடயத்தை தவிர்த்து விட்டு எங்களை கிளர்ந்து செய்வது அல்லது தூண்டி விடுகின்ற
ஒரு செயற்பாடாகவே இந்த அடிக்கடி இந்த வெட்டி சார்ஜ் மாதிரி எங்களை தூண்டி விடுகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கு. எனவே நாங்கள் முழுமையாக இதை பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றத்திலே பேச வேண்டும். இவ்வாறான சட்டத்தை நீங்க நிலையாக செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் இது அவர்களும் செய்ய மாட்டார். உண்மையிலேயே இந்த சட்டத்தை நாங்கள் உற்று நோக்கினால் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் அவர்கள் தான் இருக்கின்றன. எல்லாம் கூடுதலான வருமானங்களை பெறுறவர்கள் அவர்கள் தான். நாங்க குறைச்சி வாங்கினா எங்களுக்கு செலவு தான். 1000 ரூபாய் குறைச்சி வாங்கினதை நாங்கள் 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு வேறு உணவுகளை வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு பின்னுக்கு வர சமூகத்தை நாங்கள் பழக்கப்படுத்தினோம்டாச்சு. அவை விலங்குகள் மூலம் நன்மை அடைகின்றவர்கள் அவர்கள் அளிப்பதனால் அவ்வாறு ஒரு எழுத்துருவத்தில் எங்களுக்கு அந்த கட்டளைகள் வருமாக இருந்தால் நாங்கள் அதை அரசாங்கத்துக்கு நன்றி பாராட்டுகின்ற ஒரு விடயமாக இருக்கணும். அதே நேரம் இந்த அதிகமான இறைச்சிகளை நாங்கள் உண்ற மக்களாக இருக்கின்றால் கூடுதலான நோய்வாய்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. எனவே அரசு எங்களுக்கு நன்மைதான் அந்த விடயத்திலே பகிர்கின்றது என்று கூறிக்கொள்வதோடு எங்களுடைய உதவி தவிசாளர்கள் மற்றும் எல்லோருடைய பேச்சுகள் மூலமாக எங்களுடைய காணி பெறுகின்ற விடயங்கள் பேசப்பட்டது. அந்த சொற்பேச்சுக்காக நாங்கள் செலவு செய்கின்ற காணிகளை நாங்கள் பெறுவதற்கு பிரதேச செயலாளருக்கு எழுத்து மூலமாக விடயங்களை முன்வைத்திருக்கின்றோம். காணி குழு கூட்டத்தின் மூலம் அதற்கான அனுமதி பெற்று தங்களுக்கு வழங்குவதற்காக பிரதேச செயலாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அந்த கூட்டத்தின் பிறகு எழுத்து உருவத்தில் அதுக்கான அனுமதியை தருவதாகவும் தேவை ஏற்படுகின்ற வேலை திட்டங்களை அந்த பிரதேசத்தில் அவசரமாக இருந்தால் ஏற்கனவே எங்களுக்கு அந்த 2 வழங்கப்பட்டிருக்கின்றன. அதுல இங்கே உங்களுக்கு வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு தொலைபேசி மூலம் நேரடியாக பேசி நேரம் பேசியிருக்கின்றார். ஒன்று. 2வது அந்த செலவுங்கிற விடயத்தை குறிப்பிட்டது. குறிப்பிட்ட பெரிய தொகை செலவுக்கான அங்கீகாரத்தை நான் உங்களுக்கு கூறவில்லை. சில நடைமுறை செலவுகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களை அதை செய்துவிட்டு அதுக்கான தொகையையும் அல்லது பெரிய ஒரு பாரிய தொகை ஏற்படுமாக இருந்தால் சபைக்கு சமர்ப்பித்து அதுக்கான அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் அங்கிருந்து நமக்கு இயந்திர உபகரணங்கள் ஏனே அதுக்கு தேவையான பொருட்களை மாத்திரம் வழங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் தான் நமக்கு இருக்கின்றது என்றும் வேறு தேவைகள் ஏற்படுகின்ற நாங்கள் அந்த ப்ரொபோசலை நாங்கள் அனுப்பியிருக்கோம். என்னென்ன தேவை அப்படிங்கிற விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கோம். இது சம்பந்தமான ஒரு அதிகமான பயிற்சிகள் என்னுடைய உத்தியோகத்தர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லா சபைகளுடைய திட்ட வரைவுகளை பெற்றதன் பிறகுதான் அவர்கள் ஒரு ஆளுடைய தேவைகளை அடையாளம் கண்டு அதன் மூலமாக எதை வழங்கலாம் என்கிற விடயத்தை அவர் முன்னெடுக்கிறது இருப்பதாகவும் என்னுடைய ஆணையாளர் மூலம் அறிவியல் வைத்திருக்கிறது. எனவே உள்ளூராட்சி 45 உள்ளூராட்சி மன்றங்கள் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையாக வைத்து மொத்தமாக எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இருக்கின்ற பொருட்களையும் ஏனையவற்றையும் தாங்கள் வருவதற்கும் ஆலோசனை வழங்குகின்ற சந்தர்ப்பமாக இருக்கின்றது அவர்களால் கருத்து முன்வைக்கப்பட்டது. எனவே எங்களுக்கான இது சிறிய சில விளம்பரம் செய்வதற்கு அல்லது தொண்டு பிரச்சனைகள் ஏனைய சில விடயங்களை செய்வதற்கான விடயமாக தான் இந்த செலவுக்கான விடயங்களையும் கூறுகின்றன. அதே நேரம் எது தேவைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குமானால் ஒரு இந்த அனுமதியை பெற்று சபை தீர்மானத்தை பெற்று அனுப்பி சொல்லியிருக்கோம். அந்த காசு வரும் வரைக்கும் பெரிய தொகைகளாக இருந்தால் நாங்கள் சபையில் செலவு செய்வதாகவும் அந்த காசு வந்து நம்ம இதை மாறி இதுக்கு செய்வதற்கான அனுமதியை பெற்று செய்ய இது அவசரமாக இந்த நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதார். இந்த தீர்மானத்தை நாங்கள் பெற்று அனுப்புறது மட்டும்தான் வேறு விஷயம் செலவுகள் இல்லை. செலவுகள் செய்வதற்கான நமக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. சும்மா நம்ம கேன்பில் அதில் செய்கிற அப்படி யோசனை தான் முதல் இருந்துச்சு. பிறகு நம்ம மக்கள்கிட்ட போயிட்டு அது கொஞ்சம் பேச போகிறதால அந்த தேவை ஒன்று இல்லை. அப்படி தேவை ஏற்பட்டால் அந்த செலவை சபைக்கு சமர்ப்பித்து நம்ம அந்த விஷயங்களை செஞ்சு கொடுப்போம். 2 விடயம். அடுத்தது பள்ளிவாசலுடைய அந்த விஷயம் நம்ம பேசப்பட்டு எல்லாரும் பேசியிருந்தோம். ஸோ அதான் நம்ம பேசினது போகணும். நம்ம கடிதங்களை அனுப்பி அந்த விடயங்களை நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அதுக்கு மேலதிகமாக இலங்கை மக்கள் காங்கிரஸ் உடைய தலைவர் ரிஷாட் பத்ரிதி உட்பட இன்று முஸ்லிம் தலைவர்கள் அதிகமானவர்கள்
கைது செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் என்பது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் அதற்கு முன்பு வேறு அடிப்படையிலே அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன்பு எந்த விதமான காரணகாரியங்கள் இல்லாத சந்தர்ப்பத்தினால் அவர்கள் விடுவிப்பு செய்யப்பட்டிருந்தார். ஆனால் இவர்களை முழுமையாக உள்ளுக்கு வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவர்களை எந்த விதமான குற்றத்திற்கும் உட்படாத வகையில் இருக்கின்றவர்களை அவர்களுக்கு ஏதோ ஒரு வழியிலே இவர்களை உள்வாங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மிக நீண்ட காலமாக இந்த தடுப்பு காவலில் வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய தலைவர் ஷாட்பதி அவர்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கின்ற விடயத்திலும் கூட நீதித்துறையை மக்கள் மத்தியிலே ஒரு கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு சம்பவங்களாக 4 தடவைகளுக்கு மேல் நீதிபதிகள் தங்களுடைய சொந்த சுய விருப்பின் பேரிலே இந்த வழக்கில் இருந்து நாங்கள் விலகிச் செல்கின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தின் காரணமாக அவருடைய அந்த நீதி செயற்பாடுகளும் கூட கால இழுத்தடிப்பின் காரணமாக இன்று 3 மாதங்கள் நிறைவடையக்கூடிய சந்தர்ப்பத்திலும் எந்த விதமான குற்ற செயற்பாடுகளும் செய்யப்படாத அல்லது நிரூபிக்கப்படாத சந்தர்ப்பங்களுக்கு அவர் இருந்து கொண்டிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பும் அவருக்கு திடீரென்று ஒரு மாரடைப்பு ஏற்பட்டு தற்போது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் இருக்கிறது. அதே போன்று முன்னாள் ஆளுநர் ஆசாரி அவர்களுக்கும் இதே நிலைமை ஏற்பட்டு அவரும் வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு பிறகு மீண்டும் அவர் சிறைக்கு சென்றிருக்கின்ற விடயங்கள். இதே போன்று பல உலமாக்கள் அதிலே உள்வாங்கப்பட்டிருக்கிறார். இளைஞர்கள் இந்த தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்களெல்லாம் ஏற்கனவே வேறு சட்டத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விடுதலையாகி மீண்டும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்திருக்கின்றார். உலகளாவிய ரீதியிலே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் இந்த இலங்கை அரசு என்று கோரிக்கை விடுத்திருக்கின்றது. அரசு இதை செவிசார்த்து இதற்கான ஒரு குழு ஒன்றை நியமிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றது என்பது. எனவே இவ்வாறான செயற்பாடுகளை வெளியிலே கொண்டு வருகின்ற அது மாத்திரமல்ல இலங்கையினுடைய நாட்டினுடைய பொருளாதார நடவடிக்கைகளில் அரசினுடைய போக்கு பலவீனமாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் நாட்டினுடைய பல பாகங்களும் ஏனைய நாடுகளுக்கு குத்தகை அடிப்படையிலோ அல்லது வேறு அடிப்படையில் வழங்குகின்ற செயற்பாடுகளுக்கு எதிராக பொதுமக்கள் வீதிகளிலே கிளர்ந்தெழுகின்ற இந்த சந்தர்ப்பம் இவ்வாறான நீதித்துறையையும் பாதுகாப்பு துறையையும் அச்சுறுத்தும் சவாலுக்கு உட்படுத்துகின்ற கேள்விக்கு பொதுமக்கள் உட்படுத்துகின்ற இந்த செயற்பாடுகளை பொதுமக்களுக்கு ஏனைய நாடுகளுக்கும் தங்களுடைய ஊடகங்கள் வாயிலாக வெளிக்கொணர்கின்ற ஊடகங்களை இன்று இந்த அரசு பழிவாங்குகின்ற பல செயற்பாடுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பல அச்சுறுத்தல்களை அவர்களுக்கு விடுக்கின்றார்கள். இதனால் சுயமாக இந்த ஊடகங்கள் தங்களுடைய செய்திகளை வெளியிட முடியாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இந்த நாட்டில் இருக்கின்ற அதிகமான ஊடகங்கள் இந்த அரசுக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிடுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தினுடைய சில பார்வைகள் வேறு திசைகளை நோக்கி செல்லுகின்ற இந்த சந்தர்ப்பத்தை ஆழமான கருத்துகள் மூலமாக இந்த அரசை மக்களுக்கு நன்மை வகிக்கக்கூடிய வகையிலே வழிநடாத்துகின்ற செய்திகளை வழங்குகின்ற இந்த ஊடகங்களுக்கு எதிராக அல்லது இந்த நாட்டு மக்களினுடைய சொத்துக்களை மிக நீண்ட கால அடிப்படையிலே வெளிநாடுகளுக்கு குத்தகையோ அல்லது விற்பனை செய்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டினுடைய மக்கள் இந்த உடைமைகளை அனுபவிக்க முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டுவிடும். இதனால் பாரிய பொருளாதார வீழ்ச்சிகளை அடைய ஏற்படும் என்று பல விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற இந்த ஊடகங்களை மக்களுக்கு மாத்திரம் அல்ல இந்த அரசுக்கும் பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள், நல்ல செய்திகளை முன்வைக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே இவர்களுடைய அரசினுடைய செயற்பாடுகள் மிகவும் மக்கள் மத்தியில் பலவீனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஊடகங்களுக்கு எதிராக தங்களுடைய கடந்த காலங்களை போன்று அவருடைய கைவரிசைகளை காட்டுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இது இந்த பாராளுமன்றத்திலே பல முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய தலைவர்களால்
சுட்டிக்காட்டப்பட்டு கொண்டு வருகின்றதை நாங்கள் ஊடகங்கள் மூலமாக அறிகின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இது ஒரு மக்களுடைய பிரதிநிதிகள், மக்களுடைய கருத்துக்களை என்றும் எங்களுடைய விடயங்களை மக்களுக்கு கொண்டு செல்கின்றது ஊடகம். எனவே நாங்களும் இந்த ஊடகம் சம்பந்தமாக சில விடயங்களை பேசியிருந்தோம். எனவே ஊடகங்கள் அவர்களுடைய நடைமுறைகளின் மூலம் எங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் சரியாக செயற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் நாங்களும் அதை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே அவருடைய கருத்துக்கள் எங்களுக்கு முரணானதாக இருந்தால் அது எங்களை வழிநடத்துகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கக்கூடும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதை ஏற்று நடக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த அரசு, எங்களுடைய சமூகத்தினுடைய பார்வை, அதே போன்று இந்த ஊடகங்களுடைய பார்வை, ஏனைய விடயங்களை எல்லா மக்களையும் போன்று சரிசமமாக பார்க்கப்பட வேண்டும் என்று இச்சபையில் கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் பல விடயங்கள் சம்பந்தமாக இதில் பேசியிருந்தார்கள். எனவே இந்த ஊடகம் சுதந்திரம் மாத்திரமல்ல, எங்களுடைய முஸ்லிம் சமூகங்களுடைய மத சார்ந்த ஏனைய பல விடயங்களை ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கின்ற அரசாங்கம். 6 மாதத்துக்கு முஸ்லிம்களுடைய ஆடைகளை பற்றி விமர்சிப்பது, இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு இறைச்சி சம்பந்தமான பிரச்சனையை கொண்டு வருவது, இன்னும் ஒரு 3 மாதங்களுக்கு அரசியல் தலைவர்களை கைது செய்வது, விடுதலை செய்வது, இப்படி என்று ஒரு இந்த அவருடைய 5 வருட ஆட்சி காலத்திலே அது ஒரு 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 திட்ட வரை கொண்டு செய்திருக்கின்றார்களே தவிர நாட்டை இவ்வாறு கட்டியெழுப்பப்பட வேண்டும், நாட்டுக்கான செயற்பாடு இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற விடயத்தை விட இந்த வாக்கு வங்கிகளை இவ்வாறு நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமாகத்தான் அவர்களுடைய திட்டங்கள் இருக்கின்றது என்பதுதான் எங்களுக்கு இந்த இவ்வாறான செயற்பாடுகள் மூலம் புலனாகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அரசு இந்த விடயத்திலே கவனம் செலுத்தி நியாயமான முறையிலே எல்லா மக்களையும் அரவணைத்து செயற்பட வேண்டும் என்று நாங்கள் விடத்திலே கூறுவது மக்களுடைய பொதுவான கருத்துக்களாக இருக்கின்றது. நாட்டுக்கு பல வருடங்களாக உழைத்த சமூக சேவை பணியாற்றிய அரசியல் தலைவர்கள், அரசியல்வாதிகள், மத தலைவர்களை இன்று உள்ளே வைத்துவிட்டு படுகொலைகளை செய்த, இன்னும் அரசினுடைய நாட்டினுடைய மக்களினுடைய நலன் அக்கறை இல்லாத வகையிலே பல குற்றச் செயல்களை செய்தவர்கள் என்று விடுவிக்கப்பட்டு அரசினுடைய உயர் பதவிகளும் இன்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டினுடைய ஊடகங்களும் மக்களும் இன்று புரிந்து கொண்டிருக்கின்றார்கள்.